ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மதிமாறன். ஸோ மதிமாறன் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ காமனர், த ஸ்ட்ரகிள்ஸ் ஹி ஃபேஸஸ். ஸோ இவரோட வாழ்க்கையில நடக்கிற இன்ப துன்பங்கள், அதாவது இன்பம் கிடையாது, துன்பம் மட்டும்தான். நம்ம டைரக்டர் பாலாசரோட ஸ்கூல். ஸோ அடி வெளுப்பாப்புல. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிகேட்டட் ஃபெல்லோ இவர். ஒரு 6 மாசம் வந்து இவரை கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க. ஸோ டைரக்டர் நன்றி. எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இதுல. கேரக்டர் எப்படின்னா லைக் ஒரு போலீஸா பண்ணியிருக்கேன். லைக் நான் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோஸ்ன்றது உருவத்துல கிடையாது, அது செயல்ல தான் இருக்கு. ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். வாய்ப்பு கொடுத்தது நன்றி. தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ட்ரிப் படம் மூலம் இவரது முகம் அறிமுகம். மதிமாறன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நம்பிக்கை நடிகர் பிரவீன்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேடையில் உட்காந்துருக்கும் பெரிய ஷாம்பு எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். ஒரு 8 years ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாளைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி என்னோட தம்பி ராகுல் தான் வந்து டேரக்டர்கிட்ட இந்த ஷார்ட் ஃபிலிம் காமிச்சிருந்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக படம் பண்ணும்போது நான் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செஞ்சாரு. பட் என்னால் அந்த சமயத்தில் போக முடியாது. பாலாசோர் படம் தான் மிஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசவும் இல்லை, காலும் கிடையாது. ஆல் ஆஃப் சடன் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, ஒரு படம் பண்ணுறேன் வாங்கன்னு வந்தோம். ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. இவன் அவரோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ரொடியூசரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு படம் வந்து இவ்வளோ தூரம் பெருசாக ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிலீஸ் வரைக்கும் வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆஸ் எ ப்ரொடியூசர் எனக்கு தெரியும். பெரிய படங்கள் பண்ணல, ஒரு சின்ன படம் தான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு யானை பலம் வேணும் ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வளரும் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கிடைத்ததை பகிர்ந்து கொள்வதும் கிடைக்காததை பயிற்சி கொள்ள செய்வதும் இவருடைய ஃபார்முலா. வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் வெற்றியின் அடையாளம். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அதுதான் வர்ணிக்கிறதுக்காக அடிக்கடி இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இவ்வளவு வருகை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, வாழ்க்கை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்திருக்கேன். இந்த மதிமாறன் நிகழ்வு வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு. என்னன்னா இதோட இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இயக்குனர் மந்திராஜன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2014 பழக்கம். ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர். இவ்வளவு காலதாமதமா அந்த படம் பண்ணியிருக்காரு. அவர் திறமை மேல வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நான் அந்த படம் பார்க்கல, இருந்தாலும் சொல்றேன் சிறப்பா பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன், நிறைய கதைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் திறமை மேல வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. 2வது பாலாசர் அசோசியேட்டா இருந்திருக்காருல, நிச்சயம் அந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருப்பாருன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது இல்லாமல் நம் நண்பர் நவீன் சீதாராமன், அவரும் எனக்கு ரொம்ப காலம் நண்பர். 2வது நாங்கள் 2 பேரும் ஒன்றா பள்ளியில் படிக்கும்போது ஒன்றா, எனக்கு முன்னாடி சீனியர் நினைக்கிறேன் படிச்ச. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். முதல் முறையா எங்க ஊர் சைட்ல இருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்தோட வெற்றியை நான் என்ன பாக்குறேன்னா, கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் வந்து மிக சிறப்பா இருந்தது. பாடல்களும் சரி. 2வது MS வாசுதேவன் சமீப காலமா நான் பாக்குறேன். அவருடைய படங்கள்ல கதாபாத்திரத்தை வந்து கரெக்டா தேர்வு பண்ணி நடிக்கிறாரு. இப்பெல்லாம் பார்த்தா MS வாசுதேவன் நடிக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டார். சமீப காலமா ஒரு படங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது அவரை பெருமையா சொல்லணுன்றதுக்காக சொல்லுவேன். உண்மையாவே சமீப காலத்துல நான் பார்த்த MS வாசுதேவன் படம் அவர் தேர்வு பண்ற அந்த கதாபாத்திரத்தை சிறப்பா நடிச்சு அந்த ஸ்கிரீன்ல முன்னாடி எல்லாம் எம்ஆர் சார் நடிக்கும்போது பார்த்தோம்னா அவரோட சிவாஜி சார் நடிச்சாலும் சரி, எம்ஜிஆர் நடிச்சாலும் யார் நடிச்சாலும் அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போவார்.
அப்படி வந்து இப்ப எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தா அவருடைய கேரக்டர் வந்து ஒரு அவ்வளவு தெளிவா பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்க இதுல பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்குறேன். இந்த இந்த இது கதைக்கான கதாபாத்திர தேர்வு எல்லாம் கதைக்கான தேர்வா இருக்கு. அந்த ஹீரோவா நடிச்ச தம்பி வந்து சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மந்த்ராவோட ஞாபகம் வருது. மந்த்ரா எப்படி நடக்கும் அப்படின்னு அவருடைய உடல் மொழியை அப்படியே ட்ரைனிங் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் பார்க்கும்போது மந்த்ரா நடிச்சது மாதிரியே எனக்கு தோணுது. ஆனா சிறப்பா பண்ணியிருந்தாரு. கதாபாத்திரம் தேர்வு மிக அருமையா இருந்தது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு கதைக்கு வந்து அந்த கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கணுமே தவிர பட்ஜெட் வந்து கதையை தீர்மானிக்க கூடாது. அங்கதான் நம்ம தோத்துறோம். இன்னைக்கு நம்ம பாக்குற வாரத்துல 10 படங்கள் வருது. எல்லா படங்களுமே தோல்வியை சந்திக்குது. நம்ம வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா இல்ல மக்கள் ஆதரவு கொடுக்கல, இல்ல வந்து படங்கள் வந்து தேட்டருக்கு ஆள் வரல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா இருந்ததுன்னா தேடி போய் பாக்குறாங்க. நம்ம விமர்சனம் எழுதல அப்படின்னா நல்ல படங்கள் கண்டிப்பா எழுத பேசுறாங்க. என்ன இங்க பிரச்சனைனா தயாரிப்பாளர் சைடுல ஒரு பிரச்சனை இருக்கு, இயக்குனர் சைடுல அந்த பிரச்சனை இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா ஒரு இயக்குனர் வர்றாரு வந்து கதை சொல்லும் போது நான் ஒரு 2 கோடிக்கு ஒரு படம் வச்சிருக்கேன் சார், கதை வச்சிருக்கேன் சார் வர்றாரு. இல்லைங்க 2 கோடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்றாரு. இல்ல அது படம் ஒரு 1.5 கோடி பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. ஒரு 1.5 கோடி 1.5 கோடி பண்றாருன்னு சொல்லி இவ்வளவு கொடுப்பாரு. இப்படி கம்மிட் ஆகிதான் டைரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, ப்ரொடியூசரும் நமக்கு பட்ஜெட் கம்மியா பண்ணி கொடுக்குற நடப்பாரு. இப்படி காம்ப்ரமைஸ் ஆகிதான் ஒரு கதையை நல்ல கதையை தீர்மானிச்சு அந்த கதைக்கு தகுந்த பட்ஜெட் என்ன கேட்குதோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணி சிறப்பா பண்ணோம்னா நிச்சயமா நல்ல படங்களை கொடுக்கலாம். ஒரு காலத்துல சௌத்ரி சார் அவன் தான் வந்து சினிமாவோட பொற்காலமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு உதவி இயக்குநர்கள் வந்து இயக்குனரா மாறினாங்க, எத்தனோ புதுமுகங்கள் வந்து நடிகர்களா வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இனி திரும்பி வரணும் தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கு நம்ம வந்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணணும். நல்ல இயக்குநர்கள் வாய்ப்பு நிறைய இயக்குநர்கள் புது இயக்குநர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கொடுக்க முடியாது சொல்றது எல்லாம் வந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு கேட்டுவாங்க. ஆனா அந்த சூழல் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க சொல்ற பட்ஜெட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டா இன்னைக்கு அமைகிறது பண்ண முடியல. அப்படி ஒரு அந்த சூழல் மாறணும். தமிழ் சினிமா சிறப்பு மீண்டும் வந்து பெரிய ஒரு அந்த அதாவது 90கள் இருந்த மாதிரி 2000 இருந்த மாதிரி ஒரு பொற்காலம் திரும்ப தமிழ் சினிமா வரணும். அது இந்த படத்தின் மூலமா வரும் நம்புறேன். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவ் இருக்கு. கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கதாபாத்திரங்களோட தேர்வு வந்து அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வந்தா இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி படமா இருக்கும். நவீன் சீதாராமனுக்கும் இந்த படம் மூலமா வந்து தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக ஒரு சிறந்தவங்க. ஏன்னா ஒரு சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்ச ஒரு கலைஞர். சொல்லும் போது வந்து நம்ம முருகன் சொன்ன ஒரு சின்ன கேரக்டரா கூட யூஎஸ்ல இருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு வந்து அது எவ்வளவு பெரிய